இந்த வீடியோவில் 2024 டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்படக்கூடிய மிக முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் 10 வினாக்களை நம்ம எக்ஸாம் மாதிரி செஞ்சு பார்க்க போகிறோம். அந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்திருக்கு அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முதல் கேள்வி, இந்தியாவின் தேர்தல் பயணம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நூல் எது? இந்தியாவின் தேர்தல் பயணம் தொடர்பாக தேர்தல் ஆணையம் வெளியிட்டுள்ள நூல் எது? ஆன்சர், லீஃப் ஆஃப் ஃபெய்த். லீஃப் ஆஃப் ஃபெய்த். இனி இரண்டாவது கேள்வி, தேர்தல் ஆணையம் உருவாக்கிய சுவிதா செயலி யாருக்கானது? தேர்தல் ஆணையம் உருவாக்கிய சுவிதா செயலி யாருக்கானது? ஆன்சர், வேட்பாளர்களுக்கானது. ஆன்சர், வேட்பாளர்களுக்கானது. இனி மூன்றாவது கேள்வி, 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் யார்? 17வது ஐபிஎல் கிரிக்கெட் தொடரில் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டன் யார்? ஆன்சர், ருதுராஜ் கெய்க்வாட். ஆன்சர், ருதுராஜ் கெய்க்வாட். இனி நான்காவது கேள்வி, தற்போது இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள் தேசிய கட்சி அந்தஸ்து பெற்றுள்ளன? தற்போது இந்தியாவில் எத்தனை அரசியல் கட்சிகள் தேசிய கட்சி அந்தஸ்தினை பெற்றுள்ளன? ஆன்சர், 6 கட்சிகள். ஆன்சர், 6 கட்சிகள். இனி ஐந்தாவது கேள்வி பார்க்கலாம். ஹைட்டியிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கையின் பெயர் என்ன? ஹைட்டியிலிருந்து இந்தியர்களை மீட்பதற்கான நடவடிக்கையின் பெயர் என்ன? ஆன்சர், இந்திராவதி. ஆன்சர், இந்திராவதி. இனி ஆறாவது கேள்வி பார்க்கலாம். பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட பூடான் நாட்டின் மிக உயரிய விருது எது? பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட பூடான் நாட்டின் மிக உயரிய விருது எது? ஆன்சர், தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கியோல்போ. தி ஆர்டர் ஆஃப் தி ட்ரக் கியோல்போ. இனி ஏழாவது கேள்வி பார்க்கலாம். தமிழக விளையாட்டு வீரர் ஜி சத்தியன் எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர்? தமிழக விளையாட்டு வீரர் ஜி சத்தியன் எந்த விளையாட்டோடு தொடர்புடையவர்? ஆன்சர், டேபிள் டென்னிஸ். ஆன்சர், டேபிள் டென்னிஸ். இனி எட்டாவது கேள்வி பார்க்கலாம். சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட ஆர்எல்வி தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான இஸ்ரோவின் விண்கலம் எது? சமீபத்தில் வெற்றிகரமாக சோதனை செய்யப்பட்ட ஆர்எல்வி தொழில்நுட்பத்தின் அடிப்படையிலான இஸ்ரோவின் விண்கலம் எது? ஆன்சர், புஷ்பக். ஆன்சர், புஷ்பக். இனி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம். இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட செயலி எது? இந்திய தேர்தல் ஆணையம் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்காக வடிவமைக்கப்பட்ட செயலி எது? ஆன்சர், சாக்ஷம். ஆன்சர், சாக்ஷம். இனி 10வது கேள்வி, 2005 EX 296 என்ற குறுங்கோளுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? 2005 EX 296 என்ற குறுங்கோளுக்கு யாருடைய பெயர் சூட்டப்பட்டுள்ளது? ஆன்சர், ஜெயந்த் மூர்த்தி. ஆன்சர், ஜெயந்த் மூர்த்தி. அவ்வளோதான், 10 வினாக்களை நம்ம பார்த்துட்டோம். இந்த 10 வினாக்களுக்கு உங்களுக்கு எவ்வளவு கேள்விகளுக்கு பதில் தெரியும் அப்படிங்கிறத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.